காஃபி. தேங்க்ஸ். ஷீலா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனா அர்ச்சனா கிட்ட இதை பத்தியெல்லாம் யார் போய் பேசுறது? ஏன்? அங்க பாத்தீங்களா, இதே மாதிரி இன்னொன்னு இருந்தது. 6 மாசத்துக்கு முன்னே யதார்த்தமா கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன். தூக்கி போட்டு உடைச்சிட்டா. அப்படியா? ஐயோ, அவ கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்கு அவங்க சொந்தக்கார பையன் மிலிட்டரியில இருந்து வந்திருந்தான். இவ அழக பார்த்து மயங்கி இவளை பத்தி தெரியாம யதார்த்தமா ஐ லவ் யூன்டா. விட்டா பாருங்க ஒரு குத்து. அவன் அப்படியே காஷ்மீருக்கே ஓடி போயிட்டான். கார்த்திக், ஒன்னும் சொல்லிடாத. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என்ன காஷ்மீர்ல திருப்பி கூப்பிடலாங்களா? இல்ல இல்ல, எது நல்லது நாம தானே எடுத்து சொல்லணும். என்ன என்னடி பண்ண சொல்ற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேண்டியது உங்க சம்மதமும் ஆசீர்வாதமும் தான். எனக்கு அப்புறம் அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தினம் தினம் பயந்துட்டு இருந்தேன். உங்க மூலமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சாரு தான் என்ன காலி பண்ண சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அது கிடக்குது, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. என்ன மேற்கொண்டு அவர்கிட்ட எந்த சண்டையும் வராம பாத்துக்கங்க. எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு கார்த்திக். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது செக்ரட்டரி. முதல்ல அவர் மனசுல நான் இடம் பிடிக்க போறேன். அது மாமையே தோத்து போன இடம். உன்னால முடியுங்கிற? பி சீரியஸ், இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்லை. அந்த 4 பால் அர்ஜுன் இருக்கான்ல, யாரு? அதான்டா அந்த செக்ரட்டரியோட குண்டு பையன். அவனுக்கு கீபோர்டு கத்து கொடுத்து ஒரே மாசத்துல அவனை குட்டி ரெஹமான் ஆக்க போறேன். இப்ப நீ தான் ஜோக் அடிக்கிற. வேற வழி இல்லடா. மெரினா பீச்சுக்கு போய் ஓன்னு அழுதுட்டு அந்த பாவத்தை நான் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட். நான் காலையில 5:30 எழுந்திருக்கணும். என்ன வீடு வீடா போய் பால் போட போறியா? இல்ல, நான் ஜாகிங் பண்ண போறேன். என்னடாச்சு? அர்ச்சனா தினம் ஜாகிங் போறல. தனியாவா? இல்ல நாய்க்குட்டியோட. அப்ப நீ எதுக்கு? குட் நைட். ப்ரொஃபசர், திஸ் இஸ் டூ மச். என்ன டூ மச்? நீ கத்தன? உங்கள்ட்ட சொல்ல வேற என்ன சொல்றது? நம்ம கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க இத ஹேண்டில் பண்ண போறீங்க? ஐ வாண்ட் டு நோ. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன், இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்க. இதனுடைய விளைவுகள் விபரீதமா இருக்கும். சார், ஹலோ. வா பாபு, நீ தான் இதுக்கெல்லாம் கரெக்ட். என்னாச்சு சார்? என்ன பாபு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை, அவர் அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன டாக்டரா? அதானே அவர் பார்த்து படிச்ச ஒரு மாதிரியா இருக்காரு. இல்ல சார், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி இல்லன்னு. பாத்தியா எவ்வளவு irresponsible பதில் சொல்றாரு பாரு. சே அவர் அப்படி சொல்ல சார். அப்படித்தான் பாபு. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய லீடர். அவருக்கு பிரெயின் டியூமர்னு சந்தேகப்படுறாங்க. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா எவ்வளவு பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிப்போம். காலையில் நியூஸ் பேப்பர் வராது, பால் வராது, கடை. நான் வந்து உங்க வீட்ல பால் ஊத்துறேன் போதுமா? காலையில வந்து பேப்பர் கூட போடுவாரு. உன்னை கேட்டனா? இல்ல சார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு. தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் ஹெல்பிங். மிஸ்டர் அனந்த கிருஷ்ணா, இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க. இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு என்ன வழின்னு கவலைப்படாம பால்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், நாங்கள யாருக்கு அதை காமிக்கிறோம். மார்க் மை வேர்ட்ஸ், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். ஞான பிரகாசம், you are talking too much. You are talking. No, you are talking too much. You are not talking like a secretary. You are talking like a security. கவலைப்படாதீங்க சார். இத பாருங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அடுத்த எலெக்ஷன்ல 10 கள்ள ஓட்டு போட்டாவது உங்களுக்கு செக்ரட்டரி. போயா. இல்ல சார். Please go. ஜானு, go and sit. Irresponsible idiot. சார் சார் சார், எம்ஜிஆர் கொன்னு ஆகா சார். அவர் அமெரிக்காவுக்கு கூட்டி போய்டுவாங்க. கூடவே நெடுஞ்செழியனும் போறாரு. பின்னாடியே பாக்யராஜ் பார்க்க போறாரு. Is it? ஆமா சார், அடுத்த எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிப்பாரு. எப்படி சொல்ற? அவர் ஜாதகம் அப்படி சார். நீங்க போங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சி, எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றோம். மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த செக்ரட்டரி வந்தான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். நீங்க முதல்ல நிம்மதியா போய் தூங்குங்க. பால் வந்தாலும் வரலனாலும் நீ போடுற காஃபி ஒரே மாதிரி தான் இருக்கும். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா. அது இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கிண்டலா தான் பாப்பாங்க, பேசுவாங்க. நீங்க மட்டும்தான் அவர்கிட்ட அன்பா பேசுறீங்க. சார் எதனால இப்படி ஆனாரு? எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் +2 படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் வந்ததும் இடிஞ்சு போய் உட்கார்ந்து வருதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. அன்னைக்கு மட்டும் அவர் அழுதிருந்தார்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் மீளவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் 1984 நின்னுடுச்சு. உங்க பையன் பேரு பாபுவா? அப்படித்தான் நாங்க அவனை கூப்பிடுவோம். சார் என்ன பாபுன்னு தான் கூப்பிடுறாரு? அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்களை மாதிரி தான் இருந்திருப்பான்.
பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி. நான் தினம் ஜாகிங் வருவேனான்னு கேக்குறீங்களா? யா, மீ டெய்லி 5 o'clock ஜாகிங் 10 kilometers. கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணா பின்னான்னு மழை பெஞ்சு ரோடு பூரா வெள்ளமா ஓடிச்சேன். அப்ப கூட நான் ஜாகிங் போனேன். Your dog? Your dog? Very cute. I love dogs. Jujuguti, puppy man.